எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசால் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மசால் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான தானியம் சேர்த்து நான் மசால் குழம்பு செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த தானியம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 5, 3, 2 இல்லை 1 இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மசால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளைக்கடலை, முச்சக்கொட்டை, காராமணி, வேர்க்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம எல்லா தானியங்களும் வச்சு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப சத்து கிடைக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கிறேன். அஞ்சு வகையான தானியம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் செய்யறதுக்காக நான் தூங்கும் போது ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசால் குழம்புக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன் பொடியாக. கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த விழுது ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய்லாம் மிதந்து வரும்போது டேஸ்ட்டு தனி சுவையாக அது அவ்வளோ நல்லாயிருக்கும். தண்ணி நான் எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக வச்சேன், கரெக்டாக சரியாக இருக்குது. இது சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ஆனால் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நவதானியங்கள் சேர்த்து, கொட்டைங்கள்லாம் சேர்த்து வாரத்தில் 1 நாள், 2 நாள், மாதத்தில் 2-3 நாள் இப்படி அதிகமாக சேர்த்துங்க உணவில். அப்போ தான் நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். தானியங்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. மசால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.